இந்திய விமானப்படையில் 60 ஆண்டுகளாக சேவையாற்றி வந்த MiG-21 வகை விமானங்கள் விடைபெறக்கூடிய நிகழ்வு சண்டிகரில் நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். MiG-21 விமானங்கள் விடைபெறக்கூடிய நிகழ்வு நடைபெறக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். 65 ஆண்டுகள் இந்திய ராணுவத்தினுடைய விமானப்படையினுடைய சேவைக்கு பிறகு தற்பொழுது MiG-21 ரக விமானங்கள் இன்றுடன் ஓய்வு பெறுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிநவீன தொழில்நுட்பம் தொடர்பான பல்வேறு முன்னணி விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வந்தாலும் மிக நீண்ட சேவையில் சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக MiG ரக விமானங்கள் என்பது இந்தியாவினுடைய விமானப்படையில் மிக முக்கிய பங்காற்றியது பார்க்கப்படுகிறது. பல்வேறு விமானிகளுக்கும் அதனுடைய பயிற்சிகளும் இந்தியாவில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த அதிகாரப்பூர்வ சேவையில் இருந்து MiG ரக விமானங்கள் ஓய்வு பெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று அந்த MiG-21 ரக அந்த ஜெட்டுகளுக்கு இறுதி பிரியா விடை என்று தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்திய விமானப்படையினுடைய ஸ்குவாட்ரன் 23 பேன்சர்ஸ் என பெயரிடப்பட்டு இந்த விமானங்கள் சண்டிகர் விமான நிலையத்திலிருந்து இன்று நேரலை காட்சிகள் என்பது காட்டப்பட்டு வருகின்றன. ஃபேர்வெல் நிகழ்வு என்பது அங்கு அவர்களுக்கு ஒரு முறைப்படி விமான படையினுடைய முறைப்படியான அந்த ஒரு வழியனுப்புதல் நிகழ்ச்சியும் தற்பொழுது MiG ரக விமானங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்கப்படுகிறது. கடந்த 1960ஆம் ஆண்டுகள் முதல் தற்பொழுது வரை பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் மட்டுமே, அது குறிப்பாக போர் 1990களில் பல்வேறு போர் காலகட்டத்திலும் இந்தியாவினுடைய அந்த படைபடத்தை காண்பிக்கும் பல்வேறு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டதும் மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த வகையில் சோவியத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த MiG ரக விமானங்களுக்கு இன்று அந்த ஒரு பிரியா விடை என்பது வழங்கப்படுகிறது. முன்னாள் விமானப்படையினுடைய தலைவர்கள், விமானப்படையினுடைய தற்பொழுதைய அதிகாரிகள் உள்ளிட்டோர் அந்த நிகழ்வில் சண்டிகரில் நடைபெற்று வரும் அந்த ஒரு நிகழ்வில் தற்பொழுது பங்கேற்றுள்ளதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த MiG-21 ரக ஸ்குவாட்ரனுடைய அந்த அதிகாரப்பூர்வ நிகழ்வு என்பது கடந்த 1977ஆம் ஆண்டு முதல் நம்பர் 23வது அந்த ஸ்குவாட்ரனில் இருந்து பணியை அது தொடங்கிய நிலையில் தற்பொழுது ரைட் 74 உள்ளிட்ட பல்வேறு ரக MiG-21 விமானங்கள் இந்தியாவுடைய விமானப்படையினுடைய அந்த விமானத்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையினுடைய பலத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளிலும் இதில் பங்கேற்று மிக முக்கிய பங்காற்றிய நிலையில் இந்தியாவுடைய அந்த ஒரு ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஒரு குடியரசு தின அணிவகுப்பிலும் ஒவ்வொரு வருடமும் MiG ரக விமானங்கள் பங்காற்றுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அதனுடைய இறுதி நாள் இன்று என்ற ஒரு அதற்கான அந்த ஒரு பிரிவு விசார நிகழ்வுகளும் சண்டிகரில் இருக்கக்கூடிய அந்த விமானப்படை தளத்திலிருந்து நடைபெற்று வருகிறது பார்க்கப்படுகிறது. 1998 முதல் 2001 வரை பல்வேறு அதாவது இந்திய விமானப்படையினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் மிக முக்கியமாக இந்த MiG ரக விமானத்தில் அவர்கள் பயணித்ததும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், இன்று அந்த ஒரு அதிகாரப்பூர்வ விரிவு உபச்சார நிகழ்வில் டிப்னிஸ் அது மட்டுமல்லாமல் அதற்கு முந்தைய விமானப்படத்தினுடைய தலைவர்களுக்குமான ஒரு மரியாதையும் செலுத்தி அதன் பிறகு MiG ரக விமானங்களுக்கான அந்த விரிவு உபச்சார ஒரு நிகழ்வு என்பது அங்கு நடைபெற்று வருகிறது. முந்தைய முக்கிய விமானப்படையினுடைய தளபதிகளாக இருந்த கிருஷ்ணசுவாமி, BS தனோபா, RKS பசூரியா ஆகிய முக்கிய தலைவர்களும் இன்று அந்த ஒரு 60 ஆண்டு கால பங்களிப்பிற்கு மரியாதை செலுத்தும் மூலமாக சண்டிகரில் நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்வில் அவர்கள் பங்கேற்றுள்ளதையும் நம்மால் நேரடி காட்சிகள் பார்க்க முடிகிறது. ஸ்ரீராம், தகவல்கள் வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். How about you do it? Sati,